ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் சன நேரம் நம்பிக்கையா இருக்கும், அடுத்த நேரம் அந்த நம்பிக்கை இழக்கின்ற சூழ்நிலை நம்மை பாதித்து விட்டாலோ நம்பிக்கை இழந்து தவித்து போகின்றோம். அந்த மனித மனம் யாரை நாடும்? இறைவனை நாடும். அந்த இறைவன் சார்ந்த ஜோதிடம். அந்த வகையில சோழி பிரசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஒவ்வொரு ஆங்கில மாதமும் ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் மூலமாக இந்த பலாபலங்களை சொல்லி வருகிறேன். அந்த வகையில பார்க்கும்போது நவம்பர் மாதம், இந்த நவம்பர் மாதம் தனுசு ராசிக்கு குறிப்பா மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், தனுசு ராசியில் இருக்கக்கூடிய போராடம், தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம், 1ஆம் பாதம், தனுசு ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, ஒரு கிரகங்களுடைய பெயர்ச்சி இருப்பை வைத்து நாம் சோழி பிரசனம் பார்த்து வருகிறேன். அந்த வகையில பார்க்கும்போது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்துல நிறைய ஏமாற்றங்களை, நிறைய துரோகங்களை, நிறைய பிரச்சனைகளை வாழ்வில் தொடர்ந்து சதித்து வந்து சலித்துத்தான் போய்விட்டீர்கள். அந்த வகையில பார்க்கும்போது இந்த நவம்பர் மாதமாவது நமக்கு நன்மை தராதா? வெற்றியை நோக்கி நாம் நகர மாட்டோமா? நிம்மதி கிடைக்காதா என்ற கலைஞர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நேரம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய திருமண தடைகள், காலங்கடந்த திருமணம், பிள்ளைகளால் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு தொழில் செய்யறோம், நம்ம திறமையும் அறிவு இருந்தாலும் திறமையும் அறிவுக்கு ஏற்ற இந்த இடம் இல்லையே, இதை விட ஒரு நல்ல இடம் கிடைக்காதா என்று கலங்கித்தான் போகின்றீர்கள். சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. தொழில் ரீதியா மன ரீதியா சில இடங்களை நோக்கி நகர்ந்திருப்பார்கள், குடும்பத்தை விட்டு தவித்து போயிருப்பார்கள். கவலையே பட வேண்டாம். இந்த நவம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும்னு பாத்தீங்கன்னா, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகின்றார். இது ஒண்ணுதாங்க, இந்த வக்ர நிவர்த்தி. இது வரைக்கும் சனி பகவானால எந்த விதமான நன்மைகளை பெறாமல் தவித்துத்தான் போய்விட்டீர்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், சனி பகவான் இவரை பொறுத்த வரைக்கும் பயம் வேண்டாம், இவன் மாதிரி கொடுக்கிறவ யாருமே இல்லைங்க. அதே நேரத்துல இவனை மாதிரி தடுக்கிறவனும் எவனும் இல்லை. இதுவரை வாழ்க்கையில கடுமையான தடைகளை சந்தித்து வந்த உங்க வாழ்க்கைக்கு இந்த மாதம் இந்த சனி வக்ர நிவர்த்தி 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நிதானமா பொறுமையா இருங்க. எதிலும் அவசரப்பட வேண்டாம். எடுத்த காரியத்துல சில தடைகள் வந்தாலும் கவலையே படாதீங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ தனுசை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனியாக இருக்கின்றார். நவம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சகாய சனியாக மாறுகின்றார். எவர் தடுத்தாரோ, எவர் கர்மாவுக்கு ஏற்ற பலனை தந்தாரோ அவர் சகாய சனியாக மாறிட ஒரு அருமையான தருணம். அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான கிரகம் என்று சொல்வேன். புரிந்து கொள்ளுகின்ற காரகத்தை உடையவன் யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் கிட்டத்தட்ட வந்துட்டாருங்க. கிட்டத்தட்ட உங்களை நெருங்கி வந்து விட்டார். பிறரை புரிந்து கொள்கின்ற ஒரு அற்புதமான தன்மையை உங்களுக்கு தரப்போகின்றார். அரசு துறையில ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கும், அரசு துறையில ஒரு வேலைக்கு முயற்சிப்பதற்கு ஒரு அருமையான தருணம். சில நேரம் வெளிநாட்டு கனவு, அந்த கனவு நிறைவேறுகிற ஒரு அருமையான சந்தர்ப்பம். குடும்பத்துல நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, கணவன் மனைவிக்குள்ள ஒருவரை புரிந்து கொள்ளாத ஒரு நிலை மாறி ஒருவருக்குள்ள ஒரு அந்யோன்யம் பெறுவதற்கும், நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகளில் விடுதலை பெறுவதற்கும், பயணங்களின் மூலம் பலனடைவதற்கும், இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். நான் சொன்னேன் அல்லவா, அந்த 16ஆம் தேதி அந்த இடைப்பட்ட காலம் கடந்துதானே செல்ல வேண்டும். அதைத்தான் இந்த மாதம், இந்த நவம்பர் மாதம் 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா முடவன் முடுக்குன்னு சொல்லுவாங்க. கங்கைக்கு இணையான ஒரு நதி எதுன்னு பாத்தீங்கன்னா காவிரி நதி. அது ஒரு வாய்ப்பு, கண்டிப்பா முயற்சித்து பார்க்கலாம். 10 காசு செலவு இல்லை, பரிகாரம் இல்லை, ஹோம பூஜைகள் இல்லை. காவிரி ஓடுகின்ற ஏதாவது ஒரு படித்துறையில ஒரு 3 முறை காவிரி நதியை மனமுருக ஒழுகி, ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் இந்த நேரத்துல உங்களுக்கு தேவை. யாருக்குன்னா தனுசு ராசிக்கு. இவன் மட்டும் துணையாக இருந்து விட்டால் அப்பா பிள்ளை என்று சொல்லக்கூடிய சனியும், தந்தை சாணத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் அற்புதமான பலனை தரப்போகின்றார்கள். தவற விட்டு விடாதீர்கள். அதே நேரம் இப்ப பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு அர்த்தாசிரம சனி எப்போ பாத்தீங்கன்னா நவம்பர் 16ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் தானே அவர் சகாய சனியா மாறினாரு. ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு உங்க கையினாலே அபிஷேகம் செய்யுங்கள். தெய்வ பலம், தெய்வ பலம், மனோபலம் மூன்றையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நவம்பர் மாதம். கவலையே பட வேண்டாம். பொன் வைக்கும் இடத்தில் பூவை வைப்பது போல வெற்றியை நோக்கி நகர்கிற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த நவம்பர் மாதத்தில் அமைகின்றது தனுசு ராசிக்கு.